கோயம்புத்தூரின் விரிவாக்கம். கோயம்புத்தூர் சுருக்கமாக கோவை என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பெருநகரங்களில் ஒன்றாகும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இந்நகரமானது மக்கள் தொகை அடிப்படையில் சென்னைக்கு பிறகு தமிழ்நாட்டின் 2வது பெரிய மற்றும் இந்தியாவின் 16வது பெரிய மாநகரம் ஆகும். இதே பெயரை கொண்ட மாவட்டத்தின் தலைமையிடமான இது தொழில் வளர்ச்சியிலும் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சியிலும் மேம்பட்ட நிலையில் உள்ள நகரமாகும். சங்க காலத்தில் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதி சேரர்களால் ஆளப்பட்டது. இந்த நகரமானது மேற்கு கடற்கரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான முக்கிய வர்த்தக பாதையில் அமைந்திருந்தது. தென்னிந்தியாவில் முசிறி முதல் அரிக்கமேடு வரை நீண்டிருந்த பழங்கால வர்த்தக பாதையான ராசகேசரி பெருவழியில் இது அமைந்திருந்தது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் கொங்கு நாட்டை கைப்பற்றினர். இப்பகுதி 15ஆம் நூற்றாண்டில் விசயநகர பேரரசால் ஆளப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாயக்கர்கள் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். இதன் கீழ் கொங்கு நாடு 24 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கோயம்புத்தூர் பகுதி மைசூர் இராச்சியத்தின் கீழ் வந்தது. திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு பிரித்தானியர்களால் 1799இல் கோயம்புத்தூர் சென்னை மாகாணத்துடன் இணைக்கப்பட்டது. கோயம்புத்தூர் பகுதியானது வீரன் சின்னமலை தலைமையிலான பிரித்தானிய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தது. 1804ஆம் ஆண்டில் கோயம்புத்தூர் புதிதாக உருவாக்கப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தலைநகராக நிறுவப்பட்டது மற்றும் 1866இல் நகராட்சி அந்தஸ்து வழங்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பம்பையில் பருத்தி தொழிலின் வீழ்ச்சியை தொடர்ந்து இந்நகரத்தின் சவுளி வர்த்தகம் ஏற்றத்தை சந்தித்தது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்நகரம் விரைவான தொழில் வளர்ச்சியை கண்டது. கோயம்புத்தூர் ஈர மாவு இயந்திரம் மற்றும் கோவை கோரா பருத்தி ஆகியவை இந்திய அரசாங்கத்தால் புவியியல் குறியீடுகள் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தென்னிந்தியாவில் சவுளி தொழிலின் மையமாக இருப்பதால் இந்த நகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்றது. கோயம்புத்தூர் 2014 ஆண்டு இந்தியா டுடே வார இதழ் நடத்திய கணக்கெடுப்பில் இந்தியாவின் சிறந்த வளர்ந்து வரும் நகரமாக தரவரிசைப்படுத்தப்பட்டது. இந்நகரமானது இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட பட்டியலில் முதலீட்டு சூழலில் இந்திய நகரங்களில் 4வது இடத்தையும் மற்றும் தோலோசு வெளியிட்ட சிறந்த உலகளாவிய புறத்திறனீட்ட நகரங்களில் 17வது இடத்தையும் பிடித்தது. இந்திய அரசாங்கத்தால் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்படும் இந்திய நகரங்களில் ஒன்றாக கோயம்புத்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டின் அறிக்கையின்படி இந்தியாவில் வாழ்வதற்கான 10 சிறந்த நகரங்களில் இடம்பெற்றது.